குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் நெஞ்சோடு மகிழ்தல் என்ற தலைப்பின் கீழ் வரும் முதலாவது பாடல். அன்று முதல் இன்றளவும் ஆக்கையொடு சூட்சுமமாய் நின்ற நிலை அறிய நேசமுற்றாய் நெஞ்சமே. ஆக்கை அப்படின்னா உடல், நேசமுற்றாய் அப்படின்னா விரும்பினாய். என் உள்ளமே பிறந்த அன்று முதல் இன்று வரையிலும் என் உடலுடன் தந்திரமாய் கலந்த தன்மை அறிந்து கொள்ள விரும்பினாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 2. அங்கங்குணர்வாய் அறிவாகியே நிரம்பி எங்கெங்குமானதிலே ஏகரித்தாய் நெஞ்சமே. ஏகரித்தாய் அப்படின்னா கலந்தாய் அப்படின்னு அர்த்தம். என் உள்ளமே உயிர்கள் தோறும் அறிவதற்கு காரணமாய் அறிவு வடிவாய் நிரம்பி எங்கும் எவற்றிலும் கலந்தாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 3. அலையாத பேரின்ப ஆனந்த வெள்ளத்தில் நிலையாத உருவிறந்து நின்றனையே நெஞ்சமே. அலையாத அப்படின்னா சலிக்காத, உருவிறந்து அப்படின்னா உருவம் கடந்து, என் உள்ளமே சலிக்காத சிவானந்த அருள் வெள்ளத்தில் உருவத்தை கடந்து உருவமற்று இருந்தாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 4. பாராமல் பதையாமல் பருகாமல் யாதொன்றும் ஓராது உணர்வுடனே ஒன்றினையே நெஞ்சமே. பதையாமல் அப்படின்னா பதற்றம் கொள்ளாமல், ஓராது அப்படின்னா ஆராயாமல், ஒன்றினையே அப்படின்னா ஒன்றுபட்டாய். என் உள்ளமே ஒன்றை நோக்காமலும் பதற்றம் கொள்ளாமலும் உண்ணாமலும் எதனையும் ஆராயாமலும் அறிவுடன் முதல்வனுடன் ஒன்றுபட்டாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 5. களவிறந்து கொலையிறந்து காண்பனவும் காட்சியும் போய் அளவிறந்து நின்றதிலே அன்புற்றாய் நெஞ்சமே. களவிறந்து அப்படின்னா மற்றவர் பொருளை பறிக்காமல், கொலை இறந்து அப்படின்னா கொலை செய்யாமல், என் உள்ளமே மற்றவர் பொருளை பறிக்காமலும் கொலை செய்யாமலும் காணப்படும் பொருளும் காணும் அறிவும் இல்லாமல் எல்லையற்ற சிவத்தினிடம் அன்பால் கலந்து விளங்கினாய் நீ வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 6. பேச்சிறந்து சுற்றிறந்து பின்னிறந்து முன்னிறந்து நீ சிறந்து நின்றதிலே நேசமுற்றாய் நெஞ்சமே. நேசம் அப்படின்னா அன்பு. என் உள்ளமே பேச்சு இல்லாமல் சுட்டி அறியும் அறிவு இழந்து மேன்மேலும் தேடும் செல்வமும் கடந்து நிலைத்த சிவத்திலே அன்பினால் ஒன்றுபட்டாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 7. விண்ணிறந்து மண்ணிறந்து வெளியிறந்து ஒளியிறந்து எண்ணிறந்து நின்றதிலே ஏகரித்தாய் நெஞ்சமே. விண்ணிறந்து அப்படின்னா வானை கடந்து, எண்ணிறந்து அப்படின்னா எண்ணத்தை கடந்து, ஏகரித்தாய் அப்படின்னா கலந்தாய். என் உள்ளமே வானை கடந்து பூமியை கடந்து ஒளியை கடந்து எண்ணத்தையும் கடந்து நின்ற சிவத்துடன் நீ கலந்தாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 8. பார்த்த இடமெங்கும் பரமனவே புறம்பும் கோத்தபடி உண்மை என கொண்டனையே நெஞ்சமே. பரம் அப்படின்னா சிவம், கோத்தபடி அப்படின்னா கலந்த விதம். என் உள்ளமே பார்க்கும் இடமெல்லாம் சிவமயம் எனவே உள்ளும் புறமும் கலந்த விதம் உண்மை என அறிந்து கொண்டாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 9. ஊரிறந்து பேரிறந்து ஒளியிறந்து வெளியிறந்து சீரிறந்து நின்றதிலே சேர்ந்தனை நெஞ்சமே. சீரிறந்து அப்படின்னா சிறப்பு இழந்து, என் உள்ளமே நாட்டை இழந்து பேரை இழந்து ஒளியை இழந்து வான்வெளியை இழந்து உலக சிறப்பு இழந்து நின்ற இறைவனிலே கலந்தாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 10. ஆண் பெண் அலி என்று அழைக்க அரிதாய் நிறைந்து காண்ப அரிதாய இடம் கண்ணுற்றாய் நெஞ்சமே.
நெஞ்சமே. கண்ணுற்றாய் அப்படின்னா கண்டு கொண்டாய் என் உள்ளமே. ஆண் என்றும் பெண் என்றும் அலி என்றும் பெயரிட்டு அழைக்க அரிதாய் எங்கும் பறந்து காட்சிக்கு அரிதாய் விளங்கும் உண்மை பொருளான இடத்தை உன் உள்ளத்துள் கண்டு கொண்டாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 11. ஆங்காரம் அச்சம் அகற்றி அறிவினோடு தூங்காமல் தூங்கி சுகம் பெற்றாய் நெஞ்சமே. ஆங்காரம் அப்படின்னா ஆணவம், அச்சம் அப்படின்னா பயம். என் உள்ளமே ஆணவம் பயம் என்பனவற்றை நீக்கி அறிவுடன் அறித்துயில் கொண்டு வீட்டின்பம் அடைந்தாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 12. ஆதியாய் நின்ற அகண்ட அரிபூரணத்தை சாதியா நின்றவிடம் சார்வுற்றாய் நெஞ்சமே. ஆதி அப்படின்னா முதல், அகண்ட அப்படின்னா பிரிவில்லாத, சார்வுற்றாய் அப்படின்னா அடைந்த என் உள்ளமே உலகம் யாவற்றுக்கும் முதலாக இருக்கின்ற பிரிவில்லாத பெரும் சிவத்தை தனக்குள் கண்டு அடைவதற்கு உரிய ஒரு இடத்தை அடைந்தாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 13. விருப்பு வெறுப்பு இல்லாத வெட்ட வெளி அதனில் இருப்பே சுகமென்று இருந்தனையே நெஞ்சமே. வெட்ட வெளி அப்படின்னா சிதாகாசம். என் உள்ளமே விருப்பு வெறுப்பு அற்ற சிதாகாசத்தில் இருப்பதே இன்பம் என தங்கினாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 14. ஆறுமுறா பேரண்ட தப்புறத்தும் இப்புறத்தும் நீரும் உப்பும் என்ன நிலை பெற்றாய் நெஞ்சமே. ஆறுமுறா அப்படின்னா எத்தகையவராலும் அடைய இயலாத, நீரும் உப்பும் என்ன அப்படின்னா நீருடன் கலந்த உப்பை போன்று அப்படின்னு அர்த்தம். என் உள்ளமே எத்தகையவராலும் அடைய இயலாத பேரண்டத்துக்கு அப்பாலும் இப்பாலும் நீ நீருடன் கலந்த உப்பு போன்று இறைவனின் பரப்பெல்லாம் பறந்து நிலைத்திருந்தாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 15. உடனாகவே இருந்தும் உணர அறியானோடு கடநீரும் ஆறும் போல் கலந்திலையே நெஞ்சமே. கடநீர் அப்படின்னா கடல் நீர், கலந்திலையே அப்படின்னா கலந்திருக்கவில்லையே அப்படின்னு அர்த்தம். என் உள்ளமே ஆன்மாவுடன் கலந்திருந்து அந்த ஆன்மாவினால் எட்டுவதற்கு அரியவருடனே கடல் நீரும் ஆற்று நீரும் போல் கலந்திருக்கவில்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 16. நெடியகத்தை போக்கி நின்ற சழக்கருத்து படிகத்து கும்பம் போல் பற்றினையே நெஞ்சமே. நெடியகம் அப்படின்னா நீண்ட பேச்சு, சழக்கு அப்படின்னா குற்றம், கும்பம் அப்படின்னா குடம். என் உள்ளமே நீண்ட பேச்சை விட்டு எஞ்சிய குற்றங்களையும் அழித்து தூய படிகத்தால் ஆன குடம் போன்று அவனுடைய திருவடிகளை மனதில் பற்றினாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 17. மேலாகி எங்கும் விளங்கும் பரம்பொருளில் பாலூரும் மென்சுவை போல் பற்றினையே நெஞ்சமே. பரம்பொருள் அப்படின்னா சிவம், பாலூரும் மென்சுவை அப்படின்னா பாலில் அமைந்துள்ள சிறந்த சுவை. என் உள்ளமே அனைத்திற்கும் மேற்பட்டதாகி எங்கும் விளங்கும் சிவத்தில் பாலில் அமைந்துள்ள சிறந்த சுவையை போல கலந்தாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 18. நீரோடு தன்னால் அவிண்டு நீரான வாரே போல் ஊரோடு பேர் இல்லானோடு ஒன்றினையே நெஞ்சமே. தன் ஆலி அப்படின்னா குளிர்ந்த ஆலங்கட்டி, விண்டு அப்படின்னா வெளிப்பட்ட, ஒன்றினையே அப்படின்னா பொருந்தினாய். என் உள்ளமே நீரில் ஆலங்கட்டி வெளிப்பட்டு மீண்டும் நீரானதை போல ஊரும் பேரும் இல்லாதவனுடன் பொருந்தினாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 19. இப்பிறப்பை பாழ்படுத்தி இருந்தபடியே இருக்க செப்ப அரிதாய இடம் சேர்ந்தனையே நெஞ்சமே. செப்ப அரிதாய இடம்
இடம் அப்படின்னா சொல்வதற்கு அரிய இடம். என் உள்ளமே எடுத்த இப்பிறப்பை மீண்டும் எடுக்காதபடி பாழாக்கி நிலையாய் இருப்பதற்கு சொல்வதற்கு அரிய இடத்தை நீ அடைந்தாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 20. மேலாம் பதங்கள் எல்லாம் விட்டுவிட்டு ஆராய்ந்து 4ஆம் பதத்தின் நடந்தனையே நெஞ்சமே. 4ஆம் பதம் அப்படின்னா சிவலோகம். என் உள்ளமே மும்மூர்த்திகளுக்கு மேற்பட்ட பதங்கள் கடந்து அதன் மேலிடத்தை ஆய்ந்து 4ஆம் சிவலோகத்தை அடைந்தாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 21. கடங்கடங்கள் தோறும் கதிரவன் ஊடாடி அடங்குமிடம் தானறிந்து அன்புற்றாய் நெஞ்சமே. கடம் அப்படின்னா உடலாகிய பாண்டம், அதாவது பாத்திரம். கதிரவன் அப்படின்னா சூரியன். என் உள்ளமே உடலாகிய பாண்டம் தோறும் காரிய மாயையான சூரியன் தங்கி அடங்கும் காரண மாயையை அறிந்து விரும்பினாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 22. கற்றவனாய் கேட்டவனாய் காணானாய் காண்பவனாய் உற்றவனாய் நின்றதிலே ஒன்றுபட்டாய் நெஞ்சமே. உற்றவன் அப்படின்னா அடைந்தவன், ஒன்றுபட்டாய் அப்படின்னா கலந்தாய். என் உள்ளமே கற்றவனாகவும் கேட்டவனாகவும் காணாதவனாகவும் காண்பவனாகவும் அடைந்தவனாகவும் நிலைத்து அதில் கலந்தாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 23. 4 வகை கரணம் நல்கு புலன் 5ம் ஒன்றாய் சீலமுற்று நின்றதிலே சேர்ந்தனையே நெஞ்சமே. நல்கு புலன் 5 அப்படின்னா நுகர்ச்சி தரும் 5 புலன்கள். சீலம் அப்படின்னா நல் ஒழுக்கம். என் உள்ளமே 4 வகை கரணங்களும் நுகர்ச்சி தரும் 5புலன்களும் ஒன்றுபடும்படி நல் ஒழுக்கம் பெற்று நிலைத்து நின்ற உண்மை பொருளிலே கலந்தாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 24. விட்டிடமும் தொட்டிடமும் விண்ணிடமும் மண்ணிடமும் கட்டுமொரு தன்மை என கண்ணுற்றாய் நெஞ்சமே. விட்டிடம் அப்படின்னா நீங்கிய இடம், தொட்டிடம் அப்படின்னா அடைந்த இடம், விண் அப்படின்னா வானம். என் உள்ளமே நீங்கிய இடமும் அடைந்த இடமும் வானமும் இவ்வுலகமும் சேர்ந்த தன்மை உடையது என பார்த்தாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 25. எந்தெந்த நாளும் இருந்தபடியே இருக்க அந்த சுகாதீதம் ஆக்கினையே நெஞ்சமே. சுகாதீதம் அப்படின்னா மிக உயர்ந்த பேரின்ப நிலை. என் உள்ளமே எதிர்காலமான எல்லா நாட்களிலும் யான் வேறுபாடு இல்லாமல் ஒரே தன்மையாய் இருக்கும்படி மிக உயர்ந்த பேரின்ப நிலையை உண்டாக்கி விட்டாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 26. வாக்கிறந்து நின்ற மனோகோசரந்தனிலே தாக்கரவே நின்றதிலே தலை செய்தாய் நெஞ்சமே. வாக்கிறந்து அப்படின்னா சொல் கடந்து, தாக்கரவே அப்படின்னா தொடர்பின்றி இருந்த நிலையிலே என் உள்ளமே சொல்லை கடந்து நிலை பெற்ற மனம் கடந்த நிலையிலே தொடர்பில்லாமல் இருந்த நிலையிலே தலைமை வாய்ந்தாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 27. எத்தேசமும் நிறைந்தே எக்காலமும் சிறந்து சித்தாய சித்தினிடம் சேர்ந்தனையே நெஞ்சமே. தேசம் அப்படின்னா நாடு, சித்தாய சித்து அப்படின்னா அறிவு வடிவான சிவசக்தி. என் உள்ளமே அனைத்து நாடுகளிலும் நிறைந்து எக்காலத்திலும் சிறப்புற்று அறிவு வடிவான சிவசக்தியிடம் அடைந்தாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 28. தாழாதே நீளாதே தன்மயமாய் நிறைந்து வாழாதே வாழ மறுவினையே நெஞ்சமே. தாழாதே அப்படின்னா தாழ்வு அடையாமல், நீளாதே அப்படின்னா உயர்வு அடையாமல், மறுவினை அப்படின்னா கலந்தாய். என் உள்ளமே தாழ்வு அடையாமல் உயர்வு அடையாமல் சிவமயமாகி நிறைந்து தற்போதும் முன்னிட்டு வாழாமல்
இல்லாமல் அருளில் வாழ கலந்தாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 29. உள்ளும் புறம்பும் உவட்டாத ஆனந்த கல்லருந்தி நின்றதிலே கண்ணுற்றாய் நெஞ்சமே. புறம்பும் அப்படின்னா வெளியேயும், கல் அப்படின்னா தேன், அருந்தி அப்படின்னா பருகி, கண்ணுற்றாய் அப்படின்னா கண்டாய், என் உள்ளமே உள்ளேயும் வெளியேயும் தெவிட்டாத ஆனந்த தேனை பருகி நின்ற நிலையிலேயே கண்டாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 30. வாதனை போய் நிட்டயம் போய் மாமௌன ராஜ்யம் போய் பேதமர நின்றவிடம் பெற்றனையே நெஞ்சமே. வாதனை அப்படின்னா உலக உணர்வு, நிட்டை அப்படின்னா யோகம், பேதமர அப்படின்னா வேறுபாடு நீங்கி, என் உள்ளமே உலக உணர்வு அகன்று யோகம் கலைந்து மௌன நிலை நீங்கி வேறுபாடு இல்லாமல் இருந்த இடம் அடைந்தாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 31. ரதம் பிரிந்து கலந்து ஏகமாம் ஆரே போல் விரகம் தவிர்ந்து அனல் பால் மேவினையே நெஞ்சமே. ரதம் அப்படின்னா பாதரசம், ஏகமாம் அப்படின்னா ஒன்றாகும் தன்மை, விரகம் அப்படின்னா உலக மோகம், தவிர்ந்து அப்படின்னா நீங்கி, மேவினை அப்படின்னா அடைந்தாய், என் உள்ளமே பாதரசம் நீங்கி மீண்டும் ஒன்றாகும் தன்மை போல உலக மோகம் நீங்கி சிவ கனலிடத்து அடைந்தாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 32. சோதியான் சூழ் பனிநீர் சூறை கொழுமாறே போல் நீதி குருவின் திருத்தாள் நீ பெற்றாய் நெஞ்சமே. சோதியான் அப்படின்னா சூரியன், சூறை கொழுதல் அப்படின்னா விளக்குதல், திருத்தாள் அப்படின்னா அழகிய திருவடிகள், என் உள்ளமே சூரியன் உலகை சூழ்ந்திருக்கும் பணியை விளக்கும் தன்மையை போன்று ஒழுக்கம் வாய்ந்த குருவின் அறிவுரையால் சிவபெருமானின் அழகிய திருவடிகளை நீ அடைந்தாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத்துடன் நெஞ்சோடு மகிழ்தல் என்ற தலைப்பின் கீழ் இருந்து 32 பாடல்களும் நிறைவு பெற்றன. மீண்டும் உடல் கூற்று வண்ணம் என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கம் பற்றின வீடியோக்களில் சந்திக்கலாம். தேங்க்யூ.